ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு அழகான மலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி பையன் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தானா. அந்த குட்டி பையனுக்கு ஆடுகள் மேய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய செம்மறி ஆடுகளாக அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. அவன் மேய்க்கிற இடத்து பக்கத்துலேயே ரொம்ப பயங்கரமான காடு இருக்கான். அந்த காட்டில் நிறைய காட்டு மிருகங்கள் இருக்குது. ஆனால் இந்த பையனுக்கு நிறைய பொய் சொல்கிறதும் மற்றவங்களை ஏமாத்துறதுலேயும் ஒரு புதுவிதமான சந்தோஷம் கிடைக்கும். அதனால எப்போ பாரு ஏதோ ஒரு பொய் சொல்லிகிட்டே இருப்பான். அன்னைக்கு அப்படித்தான் நரி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்கன்னு கத்திட்டே இருந்தானா. அப்போது பக்கத்து வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாரும் இவனை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்த எல்லாரும் நரி எங்க தம்பின்னு கேட்ட உடனே இவன் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சானா. மற்றவங்க எல்லாத்துக்கும் கோபம் வந்து போயிட்டாங்களாம். ஆனால் ஒரு நாள் நிஜமாவே அந்த பையன் ஆடு மேய்க்கும்போது ஒரு நரியை அவன் பக்கத்தில் வந்துருச்சான். அந்த நேரமாக பார்த்து பக்கத்தில் யாருமே இல்லாதப்போ இவன் ரொம்பவும் பயந்துட்டானா. உடனே இவன் அன்னைக்கு மாதிரியே நரி வருது யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு உயிரை கொடுத்து கத்துனானா. அப்பன்னு பார்த்து பக்கத்து தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இவன் எப்போவுமே இப்படி தான் பொய் சொல்லுவான், இவன்கிட்ட உண்மையே இல்லை, அதனால போக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அப்பன்னு பார்த்து அந்த நரிகளில் ஒன்று இவனையும் கொன்று இவனையும் சாப்பிட்ருச்சான். இவன் முன்னாடியே ஒரு நாள் விளையாட்டாக சொன்ன பொய் தான் இவனோட உண்மையான ஆபத்து நேரத்தில் யாரையுமே இவனை காப்பாற்ற விடாமல் பண்ணிடுச்சு. அதனால நம்ம எப்போவுமே பொய் சொன்னால் நமக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.